சோஃபியா தன்னுடைய சகோதரி மட்டுமல்லாமல் நாட்டுக்கே சகோதரி என்று அவருடைய இரட்டை சகோதரியான ஷைனா சன்சாரா கூறியுள்ளார். குஜராத்தில் இன்று பிரதமர் மோடி வாகன பேரணி நடத்தினார். இந்த வாகன பேரணியின் போது திறந்த காரில் நின்றபடி பிரதமர் மோடி சாலை வழியே சென்றார். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை முன்னின்று நடத்திய இந்திய ராணுவ பெண் அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷியின் குடும்பத்தினர் இந்த பேரணியில் இணைந்து கொண்டனர். அவர்கள் பார்வையாளர்கள் வரிசையில் பொதுமக்களுடன் ஒன்றாக நின்றபடி பிரதமரை நோக்கி பூக்களை தூவினர். பதிலுக்கு பிரதமர் மோடியும் அவர்களை நோக்கி கையசைத்தபடி சென்றார். இதுபற்றி செய்தியாளர்களிடம் பேசிய சோஃபியா குரேஷியின் இரட்டை சகோதரியான ஷைனா சன்சாரா, பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க நிகழ்வை நாங்கள் சிறப்பாக உணர்கிறோம். சோஃபியா தன்னுடைய சகோதரி மட்டுமில்லாமல் இந்திய நாட்டுக்கே சகோதரி என்று கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் மேலும் 4 பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையை சுகாதாரத்துறை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 4 மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் காடி, விசாவதர் பேரவை தொகுதிகள், கேரளாவில் நிலாம்பூர் பேரவை தொகுதி, பஞ்சாபில் லூதியானா மேற்கு பேரவை தொகுதி மற்றும் மேற்கு வங்கத்தில் காலிகஞ்ச் பேரவை தொகுதி ஆகிய 5 தொகுதிகளுக்கு ஜூன் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த 4 மாநிலங்களில் 5 பேரவை தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளன. ஒபாமா ஆட்சி காலத்தில் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ராணுவ அகாடமியில் நடந்த பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், ராணுவம் தனது தொலைநோக்கு எதிரிகளை தோற்கடிப்பதிலும் அமெரிக்க மதிப்புகளை பாதுகாப்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறது என தெரிவித்தார். மேலும் ஒபாமா ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியது, ஆனால் தற்போது நாங்கள் அவற்றை நிறைய உருவாக்கி வருகிறோம் என்று கூறினார். அமெரிக்க ஆயுதப்படைகளின் வேலை வெளிநாட்டு கலாச்சாரங்களை மாற்றுவது அல்ல, அதன் முக்கிய பணி தேசிய பாதுகாப்பு ஆகும் என்று அறிவுறுத்தி பேசினார். காசாவில் உள்ள பள்ளிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 16,500 குழந்தைகள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்படுகிறது. அகதிகள் முகாமாக செயல்படும் காசா நகரில் உள்ள பக்மி அல் சர்ஜாபி பள்ளி மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் குழந்தைகள் 2 செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள் மற்றும் ஒரு பத்திரிகையாளர் ஆகியோர் அடங்குவர். இஸ்ரேல் தொடர்ந்து தங்குமிடங்களாக உள்ள பள்ளிகளை தாக்கி வருகிறது. காசாவில் உள்ள 95% பள்ளிகளை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக காசா சிவில் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. 13 பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிவில் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் படுகொலையில் 53,901 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் சுமார் 16,500 குழந்தைகள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.